ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் திருவசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயித்தார். அவர் சிலுவை மரணத்தினாலே இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் ஜெயம் எடுத்தார் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அதனாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம், நாம் ஜெயிக்க வேண்டிய காரியங்களில் ஆண்டவர் முன்பே ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டிருக்கிறபடினால் இனி நாம் தோல்வி அடைகிறது அல்ல, நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கூடியவர்கள். இயேசுவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் உரிதாக்கப்படுகிறது என்கிற நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் நம்மை துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள். இந்த ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா, முதலாவது நம்மை அடிமைப்படுத்த நினைக்கும். அதாவது ஒரு காரியத்தில், ஒரு பாவத்திலேயோ ஒரு வேறு ஏதோ ஒரு காரியத்திலேயோ நம்மை அடிமைப்படுத்த நினைக்கும். நம்முடைய பலவீனங்களை பயன்படுத்தி, இப்போ பலருக்கு பல பலவீனங்கள் இருக்கும். சிலருக்கு சாப்பிட்றதுல பலவீனம் இருக்கும், சிலருக்கு நிறைய விஷயங்கள் பலவீனங்கள், நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போ இந்த பலவீனத்தை பயன்படுத்தி, இந்த பலவீனத்தின் நிமித்தம் செய்கிற பாவம், அந்த பலவீனத்தை நிமித்தம் நாம் பாவம் செய்யும் பொழுது இந்த பாவத்தை மையமாக வைத்து நம்ம மேலே அதிகாரம் படுத்துவது, நம்ம மேலே அதிகாரத்தை செலுத்துவது, அதிகாரத்தை வெளிப்படுத்துவது, இதுதான் இந்த பிசாசுடைய தந்திரம். இந்த துரைத்தனத்தை யாரை கொண்டு செய்வான்னா, அவனே டைரெக்டாக வந்து செய்ய மாட்டான், ஆட்களை, அவனுடைய ஏஜெண்ட்டை வச்சுருப்பான். அவர்கள் நம்மை துரைத்தனம் பண்ண விரும்புவார்கள். ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, அவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மற்றவர்களை அடிமைப்படுத்துவதில், சிறுமைப்படுத்துவதில், மற்றவர்களை கேவலப்படுத்துவதில் அவர்களுக்கு நிகராக எவருமே இருக்க மாட்டார். அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, என்னை கேட்காம நீங்கள் இதை செய்யக்கூடாது, என்னை கேட்காம நீங்கள் இங்கே போகக்கூடாது, என்னை கேட்காம நீங்கள் இங்கே வரக்கூடாது. அப்போ என்னென்னா, அடிமைப்படுத்துதல். அதான் துரைத்தனம் பண்ணுறது. எனக்கு தெரியாமல் நீ என்ன இப்படி செஞ்ச, எனக்கு தெரியாமல் நீ எப்படி இதை சாப்பிட்லாம், எனக்கு தெரியாமல் நீ இது வாங்கலாம். ஒரு அம்மா ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பாத்திரங்களை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் எதுக்கு இதை வச்சுருக்கீங்க, நீங்கள் எதுக்கு அதை வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. வீடுனா அந்த வீட்டில் இதுதான் இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு வீடுனா எதெல்லாம் இருக்கணுன்றது தெரியல, அதில் அவங்க வந்து சொல்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. உன் வீட்டில் போய் எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு பாரு. உன் வீட்டுக்காரே இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு பாரு. உன் பிள்ளைங்க இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு பாரு. அந்த பாத்திரத்தில் இது இருக்கணுமா, அது இருக்கணுமா, இது இருக்கக்கூடாதா அப்படின்னு பாரு. ஆனால் அடுத்த வீட்டுக்குள்ளே வந்து பூந்துக்கிட்டு இது இருக்கக்கூடாது, இதெல்லாம் 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 இருக்கக்கூடாது, இது ஆசீர்வாதத்துக்கு தடை, ஆண்டவர் சொன்னாரா, இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு தடை, இதெல்லாம் வராது, ஆசீர்வாதத்துக்குள்ளே வராதுன்னு சொன்னாரா? சீசன் நேரத்தில் புளி கடைக்கு புளி வாங்கி வச்சுருப்பாங்க, உப்பு வாங்குகிற இடத்துல மொத்தமாக உப்பு வாங்கி வச்சுருப்பாங்க.
ஊறுகாய் போட்டால் ஊறுகாய் சீசன் நேரத்தில் கிடைக்கக்கூடிய மாங்காயோ எலுமிச்சங்காயோ எது சீப்பாக கிடைக்குதோ அதை வச்சு ஊறுகாய் போட்டு வச்சுருப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் எல்லாம் வேற என்ன காட்டிலையா இருக்கணும்? ம் கிராமங்களில் நிறைய வீட்டில் போய் பார்த்தா பானையில் அடுக்கி இருக்கும். நான் பார்த்துருக்கேன். புளி ஒரு பானையில் இருக்கும், உப்பு ஒரு பானையில் இருக்கும், சர்க்கரை ஒரு பானையில் இருக்கும். இதெல்லாம் பானையில் அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லா நன்மைகள் எல்லாவற்றையும் அந்த அந்த காலங்களில் அந்த கிராமங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. சில வீட்டுக்கு ஒரு தோட்டத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு கிராமத்தில் ஒரு வயல்வெளிக்கு ஜெபிக்க என்னை கூப்பிட்ருந்தாங்க. நாற்று நடுறாங்க. அப்போ கூப்பிட்ருந்தாங்க. நான் போயிருந்தப்போ அங்கே நாற்றுலாம் நட்டுலாம் முடிச்சுட்டு அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஜோம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இருந்த அந்த பம்பு செட்டில் மோட்டர் கொட்டாயில் பம்பில் தண்ணியை இறைக்கிறாங்க. அந்த இறைக்கிற தண்ணியில் நாங்கள் கொஞ்சம் முகம் கை காலெலாம் கழுவிட்டு வந்து அங்கேருந்து கிளம்ப வரும்போது அந்த தோட்டத்துக்காரர், அதாவது அந்த தோட்டத்தை ஓனர் அவர் வந்தார். வந்துட்டு இருங்க ஐயா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு எங்களை உட்கார சொன்னார். நாங்களும் ஒரு ஸ்டூல், அது கிராமத்தில் வயல்வெளியில் என்ன இருக்கும், ஏதோ ஒரு கட்டையில் அடித்து வச்சுருக்காரு. அந்த ஸ்டூல் எடுத்து வந்து எங்களுக்காக போட்டார். எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். இந்த ஊர்லேயும் இங்கேயே ஸ்டூல் கிடைக்கிறப்பா அப்படின்ட்டு உட்காந்தோம். உட்காந்து உள்ளே போனார். கொஞ்சம் குப்பைகளை, அதாவது மல்லாட்டை கொடி, அந்த கொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டார். நாங்கள் நினச்சோம், என்னடா இது நம்மளை உட்கார சொல்லியிருக்காரு, மல்லாட்டை கொடியை கொண்டு வந்து போடுறது, என்ன பண்ண போகிறாரு தெரியலையே அப்படின்னா, அந்த மல்லாட்டை கொடியில் வேர்க்கடலை கொடியில் வேர்க்கடலை இருக்குது. வேர்க்கடலை அப்படியே இருக்குது. அதை அப்படியே ஆஞ்சி எடுத்து அந்த கொடியை பற்ற வச்சு அதுக்கு மேலே அந்த வேர்க்கடலையை போட்டு வறுத்து எடுத்து ரொம்ப அழகாக வறுத்து எடுத்து கொடுத்து, ஏதாவது சாப்பிடாம போகக்கூடாது இல்லையா அப்படின்னு அதை கொடுத்தாரு. எங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த காட்டுக்குள்ளே அந்த வயல்வெளியில் ஒன்றும் கிடைக்காது. தண்ணி கிடைக்கும், இளநீ கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். வேறு ஒன்றும் கிடைக்காதாங்க. அப்போ தான் அவங்க நாற்று நட்டுட்ருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா அவர் கடகடன்னு கொண்டு வந்து கொடுத்து, இது ஒரு அன்பு பரிமாற்றத்தை காண்பிக்கிறார். ஆனால் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க போனீங்க, ஏங்க சாப்பிட்டீங்க, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, நான் சொல்லாமல் நீ ஏங்க அதை செஞ்சீங்க, நான் சொல்லாமல் நீங்கள் எதை செஞ்சீங்க. இது துரைத்தனம். அப்படிப்பட்ட துரைத்தனம் பண்ணுகிற ஆட்களை நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். அவங்களை நம்மோடு கூட சேர்க்கவே விடக்கூடாது. அவங்கள விலக்கி போட்டணும். நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன உடுத்தணும், நான் என்ன பண்ணணுன்றதை நீ சொல்லாத. கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் பண்ணுறது தான் நீ செய்யணும், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்னா உனக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தது? அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யார்? இதான் துரைத்தனம். இந்த துரைத்தனமும் அதிகாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மை அடிமைப்படுத்தி வைக்கும். சிலர்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது பயமாக இருக்கும். ஐயோ, இவங்க வந்திருக்காங்க, என்ன சொல்லுவாங்களோ, பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு. அப்போ அந்த துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் மேற்கொள்ளுகிற முதல்ல எப்படி வருவாங்கன்னா, ஜெபிக்க, பாஸ்டர் இது கர்த்தர் சொன்னார் பாஸ்டர், அது சொன்னார் பாஸ்டர், அப்படி தான் உள்ளே வருவாங்க. வந்துட்டு அவங்களுடைய அதிகாரம் எப்படி இருக்குன்னா, பிள்ளைங்க இதை ஏன் படிக்குது, ஏன் அதில் படிக்கணும், அவங்க இதில் படிக்கலாம்ல. நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய குறைவை முன்னிறுத்தி ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார்ன்றதல்ல, ஆவியானவர் நம்மை நடத்துகிற பாதையில் இல்லை. நான் சொல்கிறேன் இதுதான், நான் சொன்னாதான் உனக்கு இது கிடைக்கும், நான் சொன்னாதான் இது உனக்கு நடக்கும், நான் சொன்னாதான் நான் உனக்கு இது வரும், நான் வரலன்னா உனக்கு ஆசீர்வாதமே இல்லை, உனக்கு அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், நான் எப்படியாவது ஆயிட்டு போகிறேன். கர்த்தர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உன்னை வச்சு என்னை ஊழியத்துக்கு அழைக்கல,
அப்படின்ற நினைவு நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம அதிகாரம் பண்ண வருகிறவர்கள், துரைத்தனம் பண்ணுகிறவர்களை அடையாளம் கண்டுபிடிக்கணும். இவங்க எதுக்கு வர்றாங்க? ஏன் வர்றாங்க? துரைத்தனம் பண்ண வர்றாங்க. அப்போ ஆவியானவருடைய உதவியோட இந்த துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் கடிந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்த இயேசுவின் நாமத்தில் நாமும் ஜெயம் எடுக்க வேண்டும். அதில் நம்ம கடிந்து கொண்டு ஜெயம் எடுத்தா ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அவங்களுக்கு அடிமையாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. எகிப்தியருக்கு அடிமையாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நம்மை அழைத்திருக்கிறது சுதந்திரவாளிகளாய் அவருடைய வேலையை செய்ய, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கத்தான் ஆவியானவர் நம்மை வழிநடத்து. சிலர் நம்ம என்ன நான் தான்வாங்க. அப்போ நாம் மேற்கொள்ளணும், ஆண்டவரே இந்த துரைத்தனம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. நீங்கள் தான் எங்களை ஆளுகை செய்யணும். இவங்க எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. இந்த துரைத்தனத்தின் வல்லமைகளை ஆளுகை செய்யக்கூடாது. பரிசுத்தமுள்ள தேவன் தான் எங்களை ஆளுகை செய்யணும் அப்படின்ற நினைவு நமக்குள்ளே இறங்கி வரணும். சாமுவேல் இடத்துல சொன்னாங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்கன்னு இஸ்ரவேல் ஜனங்க கேட்டபொழுது அவர் சொல்லுவான், நான் உங்களை ஆளுகை செய்ய மாட்டேன், என் பிள்ளைகள் உங்களை ஆளுகை செய்ய மாட்டாங்க, கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வார். அப்போ கர்த்தர் தான் நம்ம ஆளுகை செய்யணும். இந்த துரைத்தனத்தை அதிகாரத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். அது சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்தது போல நாமும் ஜெயம் எடுக்க வேண்டும். நாமும் அந்த அடிமை கட்டுகளை உடைக்க வேண்டும். நாமும் அந்த அடிமை தரங்களை நிர்மூலமாக்கணும். அதிகாரங்களை நம்மளை அதிகாரப்படுத்தி காண்பிக்கிற இந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி போடும்படி ஆண்டவர்கிட்ட செபித்தா ஆண்டவர் இந்த துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் நிர்மூலமாக்கி அதை ஒன்றுமில்லாமல் போட்டு ஆண்டவர் நம்மை ஜெயிக்க பண்ணுவார். அது சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பும்போது ஆண்டவர் ஜெயம் பெற்றார் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் சிலுவையில் இவைகளை ஜெயித்தார். அவர் ரத்தம் சிந்ததினால ஜெயம் உண்டானது. அப்போ நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இரத்தத்தினால ஒரு ஜெயத்தை இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் மேற்கொள்ளுகிற கிருபையை தருவார். சில குடும்பங்களில் சில வேலைகளில் சிலருடைய மாமியார் துரைத்தனம் பண்ணும், அடிமைப்படுத்தும், மருமகளை அடிமைப்படுத்தி துரைத்தனம் பண்ணும். நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், இதை பண்ணணும், இல்லைன்னா உன் வாழ்க்கையை நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், மிரட்டும், உருட்டும். இது எவ்வளவு காலத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு நம்ம தெரியாமல் அது சொல்லிச்சேன்னு சொல்லி அப்படியே நம்ம அதுக்கு தலையசைச்சு மதிப்பு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் அதே சமயத்தில் நம்மை அடிமைப்படுத்தி நீ இதை செய்யணும், நீ அதை நடப்பிக்கணும், நீ இதை பண்ணணும். 4 பிள்ளைங்க அந்த வீட்டில் இருந்தால் 4 பேர் 4 வேலையை எடுத்து செஞ்சாலும் அந்த வேலை சரியாகும். ஒரே ஆளை வச்சு வாங்கி நீ தான் செய்யணும், அவங்களாம் செய்ய மாட்டாங்க, அவங்களாம் காலாடிட்டு உட்காந்துருப்பாங்கன்னா அது என்ன நியாயம்? இதான் துரைத்தனம். இதான் அவங்கள அடிமைப்படுத்துகிற அதிகாரம். இதை கர்த்தர் மேற்கொள்ள ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு ஜோமனே, ஆண்டவரே இந்த துரைத்தனத்தையும் அதிகாரங்களை மேற்கொள்ளுகிற விரும்பி செய்கிறது வேற. இப்போ சில பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மாமியாரும் மருமகளும் ஒன்றா பார்த்தீங்கன்னா தாய் மகளாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். தாய் மகளாக மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா மருமக பார்க்கும், மருமகளுக்கு உடம்பு சரியில்லை மாமியார் பார்க்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவாங்க, ஜெபத்துக்கு போவாங்க, ஜெபிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை கட்டி எழுப்புவாங்க. இது அந்த குடும்பம் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். மாமியார் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஏய் அதை எடு, ஏய் இதை எடு அப்படின்றது அடிமைத்தனம். உனக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வரல. அந்த பிள்ளை உன் பையனுக்கு, வீணா போன உன் பையனுக்கு, உதவியற்ற ஒரு பையனுக்கு வாழ்க்கை கொடுத்த பிள்ளை அது. அந்த பிள்ளை உன் பையனை வாழா வெட்டி, அதாவது அவனுக்கு இப்போ யாரும் பொண்ணு கொடுக்கலன்ற நிலைமையை மாற்றி ஒரு வாலிப பிள்ளை திருமணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னா அந்த துரைத்தனத்தை அவன் மேலே அந்த அதிகாரத்தை காண்பிக்கக்கூடாது.
ஏன் உன் பையன் மேலே காட்டு, ஏன் உன் பொண்ணு மேலே காட்டு, வேற யார் மேலேயாவது காட்ட முடியாதுல்ல. அப்போ என்னன்னா இந்த துரைத்தனத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம உற்சாகமாக செய்கிறது வேற. ஒரு வேலையை எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 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 காரியத்தை நம்ம செய்கிறது வேற. ஆனால் அப்படி செய்யாமல் ஒரே ஆளை வச்சு வேலை வாங்கி அவங்கள அடிமைப்படுத்தி தூங்க விடாமல், சாப்பிட விடாமல், சாப்பிட்ற நேரத்தில் வேலை வாங்குறது, தூங்குற நேரத்தில் வேலை வாங்குறது, அப்படியெல்லாம் இருந்தால் அந்த துரைத்தனத்தின் ஆவி. இந்த ஆவியை கடிந்து கொள்ளணும். ஆண்டவரே, இந்த ஆவியினுடைய வல்லமைகளை முறியடிக்கிறேன் அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த ஆளுகை செய்கிற ஆவியை விலக்கி விடுவார். விலக்கி விட்டார்னா ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். அதனால் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதமான காரியங்களை செய்கிறார். திரைத்தனத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தின ரத்தத்தினால ஒரு பெரிய விடுதலை இந்த காலை வேளையில் நமக்கு தருகிறார். நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அதை இனம் கண்டு இது என்ன என்ன விதமான அடிமைத்தனம் என்கிற இனம் கண்டு அதை மேற்கொள்வதற்கு கர்த்தர் கிருபையும் தயவும் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.